சும்மா இப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு இவ்வளோ பெரிய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம், மறுபடியும் சுவாமி கூட லிவிங் ரூம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இன்று நம்மிடையே தனது ஆத்மார்த்தமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் ஸ்ரீ பி.கே. ரமேஷ் அவர்கள். இவர் ஸ்ரீ சத்யசாயி உயர்கல்வி நிறுவனத்தின் ஆரம்பகால MBA மாணவர்களில் ஒருவர். பிரசாந்தி நிலையத்தில் மாணவராக இருந்த காலத்திலேயே பகவானின் அளவற்ற அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமானார். வாருங்கள், திரு ரமேஷ் அவர்களின் அந்த உன்னத அனுபவங்களை கேட்டு மகிழ்வோம். ஒரு 6-7 இயர்ஸ் குழந்தையாக இருக்கிறச்ச 1975 தான் ஃபர்ஸ்ட் டைம் புட்டபர்த்தி போனேன். என்னுடைய அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 5-6 பேர் கூட இருந்தாங்க. அப்போ 50th பர்த்டே. அப்போது இப்போ இருக்கிற மாதிரி பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது இல்லையா. இட் வாஸ் அன் ஓப்பன் ஷெட். ஸ்கைஸ் த ரூஃப், நிஜமாவே ஸ்கைஸ் த ரூஃப் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது அப்படி தான் ஆரம்பிச்சது. ஃபெயிண்ட் மெமரிஸ் இருக்குது. சுவாமி ஹெலிகாப்டரில் போனது எல்லாம் அப்படி தான் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட லேட் 80s வரைக்கும் ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் கிடையாது வீட்டில். அம்மா டிவோட்டியாக இருந்தாங்க. எப்போவுமே ஏதாவது சொல்லுவாங்க வீட்டில். நாங்கள் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கல அதுக்கு. ஒரு 1988-89 அந்த டைமில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது. சம் ஆஃப் த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏதோ சம் புக்ஸ் கொடுத்து அப்படி கொஞ்சம் ஆன்மீக விஷயம் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. சுவாமி அவதாரம் அப்படிங்கிறது இட் ஜஸ்ட் கிளிக்ஸ் ஃப்ரம் விதின். அதுவும் ஒரு ஆன்மீக பாதை என்ன அப்படிங்கிறது ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சுனாக்கா அதனுடைய த்ரில்லு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் அமைஞ்சுது. கிட்டத்தட்ட 88-89 இன்ஜினியரிங் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆஃப் அந்த பீரியடில் சென்னையில். நான் அம்மா 1989-90 டைமில் நீ பர்த்தியில் அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக பயம், ஒரு வேளை அட்மிஷன் கிடச்சிருமா அப்படின்னு அந்த மாதிரி. பிகாஸ் ஐ ஹர்ட் தட் அங்கே டிசிப்ளின் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்லாம். ஓகே, எனிவே அப்ளைட். there was a written test, group interview, group discussion and interview. அப்போல்லாம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்ட், லாட் ஆஃப் ஹேர், மஸ்டாச், சைட் பர்ன்ஸ், ஆல் தட். இன்டர்வியூலெலாம் கூட வைஸ் சான்சலர் பார்த்து ஒரு மாதிரி கேட்டிருக்காரு, என்ன இப்படி வச்சுருக்கேன் அப்படி. ஒன்றும் நடிக்கல, நேச்சுரலாக தான் இருந்தது எல்லாம். இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் ரொம்ப டிப்பிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போல்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிறது அந்த மாதிரிலாம் கூட. எனக்கு கடைசியில் பயம், ஒரு வேளை நிஜமாகவே ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு. இப்போ கூட ஞாபகம் இருக்குது, மெஷின் எலிமெண்ட் டிசைனுங்கிற எக்ஸாம் நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. எவ்ரி திங் ஹேப்பன் ஸோ ஸ்மூத். இதெல்லாம் முடிஞ்சு அந்த கேன்டீன் முன்னாடி அந்த லிஸ்ட் ஆஃப் பேர் போடும்போது என் பேர் இருந்தது. தென் ஐ டிசைடட், லுக், ஓகே, சுவாமி நம்மளை பிடிச்சி போட்டாச்சு, தட்ஸ் இட். ஓகே, ஸோ தென் கோ பேக் டு சென்னை. எல்லாம் சுவாமி நம்மளை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கில் பிருந்தாவனுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போனேன். 1990 மே. அந்த பேக்ரவுண்டுமே இல்லை, நோ பால்விகாஸ். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பஜன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சுந்தரமில், லிட்டில் பிட், அவ்வளோதான். என்னை தவிர பட் சுவாமி தான் அவதார் அப்படிங்கிறது கன்விக்ஷன் டு த கோர் அது இருந்தது. அது ஒன்று தான் இருந்தது. புல் பண்ணிட்டார். நான் மே 1990 ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இப்போ பிருந்தாவன் கேம்பஸ் ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். அங்கே உள்ள பேக் வச்சுட்டு சம்படி அக்கம்பனிட் மீ டு த டைனிங் ஹால். உடனே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திடீர்னு வார்டன் சொன்னார், சுவாமி இஸ் கம்மிங், கோ அண்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட் ஃபார் தர்ஷன். ஏதோ
அதே கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2-3 பேர் அந்த படிக்கட்டு இறங்கி லெஃப்ட்டில் நின்றுட்டு இருந்தோம். சுவாமி எப்படி தர்ஷன் முடிச்சுட்டு அப்படி வந்துட்டு அப்போ அங்கே அந்த ஒரு சரஸ்வதி ஸ்டாச்சு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் இருந்தது. தீஸ் ஆர் வெரி கிறிஸ்டல் கிளியர், இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. சுவாமி அப்படியே அந்த ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த ஹாஸ்டல் உள்ள இப்படி லெஃப்ட் இப்படி என்டர் பண்ணுற, நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அப்படியே என்னை பார்த்துட்டு ஓ வந்தாச்சா அப்படி just like that in a microsecond it happened. That memory lasts forever. You know, see how he makes certain things happen. Oh vandacha. So wonderful an experience. That's it, it's over. அதுக்கப்புறம் ஒரு 9-10 months சுவாமி பேசவே இல்லை. which is little bit non-typical for an MBA student of that time. யூஸ்வலாக சுவாமி பேசுவார் நிறையா. was the 5th batch, 86ல ஆரம்பிச்சு 1990 was the 5th batch. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அங்கே வந்து அட்மிஷன் கிடச்சாச்சு, ஓகே, அது ஒரு பாக்கியம். இனிமேல் வேறு எதுவுமே தேவையில்லை லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் அங்கே இருந்தது ஹாஸ்டலில். அங்கே ஹாஸ்டலில் வந்து அந்த மாதிரி லைஃப் வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. 10 பேர் 12 பேர் ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் நம்ம சைல்டுஹுட்லாம் கொஞ்சம் லேவிஷாக வாழ்ந்துட்டு இதெல்லாம் வந்து எப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒன்லி சுவாமி, நத்திங் எல்ஸ், தட்ஸ் தி ஒன்லி அப்ஜெக்டிவ். அது இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அந்த லைஃப் வந்து ஒன்றும் அது தோஸ் திங்ஸ் நெவர் மேட்டர்ட் அப்சல்யூட்லி. ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குது, மார்னிங் தர்ஷன் காலேஜ் இல்லாத அன்றைக்கி நாங்கள் மார்னிங் தர்ஷனுக்கும் போவோம். அன்றைக்கி ஒரு நாள், அந்த மாதிரி ஒரு நாள் மழை பெஞ்சதுனால யாரும் போகல. நான் அப்படி தான் தர்ஷன் மட்டும் விடவே மாட்டேன், அவுட்டாகவே மாட்டேன். அவரு தர்ஷன் கூட மிஸ் பண்ணதில்லை. முடியல, ரொம்ப உடம்பு முடியல தான் போனது, அவரு தர்ஷன் கூட மிஸ் பண்ணதில்லை. அன்றைக்கி போனேன், எப்படியோ போயிட்டேன். மழை நிறைய பேர் போகல, நான் அப்படியோ போயிட்டேன். கொஞ்சமாக மழை. அங்கே போய் இந்த மந்திர், இந்த இன்னர் போர்ட்டிகோ, இப்போ இருக்கிற அந்த சாய் ரமேஷ் அந்த குல்வந்த் அந்த ஹால் கூட இல்லை அப்போ. அது 94ல் தான் வந்து நினைக்கிறேன், 95 or something. எனிவே ஐம் டாக்கிங் அபவுட் 90-92 சாய் குல்வந்த் ஹால். அப்போ வந்து இப்போ இருக்கிற அந்த சாய் குல்வந்த் ஹால் கிடையாது, 94-95ல் வந்திருக்கு. நான் சொல்கிறது 1990. அந்த டைமில் ஒரு தர்ஷன் டைமில் போயிட்டு அந்த இன்னர் போர்ட்டிகோ அங்கே போய் உட்காந்துட்டேன். ஒரு ஹார்ட்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு. சுவாமி வந்து கீழே வந்து தர்ஷன் முடிச்சுட்டு கரெக்டாக என் முன்னாடி வந்து நிற்கிறாரு. வேறு எங்கேயும் வேறு எவ்வளவோ இடம் இருக்குது நிற்கிறதுக்கு, இங்கே கரெக்டாக என்னோட முன்னாடி மட்டும் வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு தர்ஷன், பாத நமஸ்காரம். அது என்னமோ தெரியல, சரி நீ வந்து மழை இருந்தாலும் வந்திருக்கியா அப்படிங்கிறதுனால என்ன, வி டோன்ட் நோ வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட். பட் அந்த மாதிரி ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அட்டென்ஷன் கொடுத்துட்டோம் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னாக்கா வந்து there is a response from within, from the Almighty. அதுக்கோசரம் தான் நான் இதை சொன்னேன். இந்த மாதிரி சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட 1 year முடிஞ்சு போச்சு. ஓகே, இதில் இன்னொரு ஹாஸ்டலில் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஃபைனான்ஸ் சப்ஜெக்டில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அந்த ஃபஸ்ட் செமஸ்டரில். இன்ஃபேக்ட் அது வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சுவாமி என்ன பண்ணார்னா, அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அந்த பையன் எங்கூட சேர்ந்து படித்து 2 பேரும் சேர்ந்து படித்து நெக்ஸ்ட் இதில் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணார். ரொம்ப இல்லைன்னா நான் எப்படி தனியாக படிச்சுட்டு இருப்பேன் தெரியல. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன விஷயத்தில் சுவாமி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, எனிவே தட்ஸ் ஆட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். மார்ச் 1991. ஓகே, யூஸ்வலாக கொடைக்கானல், ஊட்டி சுவாமி எவ்ரி இயர் கூட்டிகிட்டு போவார் ஒரு ஃபியூ 10-20-25 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லிஸ்ட் யாருன்றலாம் சொல்லிட்டாங்க. டைனிங் ஹாலில் வந்து ஆல்ரெடி இட்ஸ் அனௌன்ஸ்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் என் பேர் கிடையாது, நான்லாம் ஐ எம் நோவேர், ஜஸ்ட் தேர் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு சண்டே தர்ஷனில் பஜன் ஹால் முன்னாடி பஜன் ஹாலில் உட்காண்ட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு காலைல ஒரு 8 மணி, 8:10, 8 to 8:15. நான் அப்படியே சுவாமியை பார்த்துட்டே இருந்தேன். சுவாமி தர்ஷன் வந்துட்டு மைண்டில் நினச்சேன், ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு பேசாமே போயிடுவேன்ல, இப்படி தான் நினச்சேன். நெக்ஸ்ட் செகண்ட் he said, வாட் இஸ் யுவர் நேம்? ஆஹா, சுவாமி பேசிட்டார் என்கிட்ட. ஓகே, இட் வாஸ் 23rd March 1991.
about 8:10 a.m. That was enough for me. I was in bliss. Of course, I said my name. Then அதுக்கப்புறம் பாருங்களேன், சுவாமியாவே சொல்கிறார், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கல? எஸ் மேம். எனக்கு தெரியும். ஃபஸ்ட் எம்பிஏல தானே இருக்கேன். ஆமாம் சார், எனக்கு தெரியும். Who would have told? What is it? Nothing. He just picks up. He's knowledge incarnate. He's the know-how incarnate, love incarnate. It's not that Swami knows everything. அப்படி சொல்கிறது கூட முடியும். He just pulls. Okay, it's just a chance to talk. Most wonderful experience. 2 minutes over. அதுக்கப்புறம் பாருங்களேன், அவ்வளோ தெரிஞ்சுட்டு அப்புறம் கேட்குற கேள்வி, ஓ இன்ஜினியரிங், சிவிலா, எலக்ட்ரிக்கலா, ஓஹோ உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிடுவோம். அந்த மாதிரி சுவாமி மெக்கானிக்கல், ஓகே அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படியே போக வேண்டியது. ஃபாலோயிங் ராமநவமி, ஜஸ்ட் ஃபியூ டேஸ் லேட்டர், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல், சச் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல். இந்த கணேஷ் ரவுண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சச் அ வண்டர்ஃபுல் ஸ்மைல். அப்படியே ஸ்கேனிங் அப் டு பாட்டம். அப்படியே அன்றைக்கி ஹாஸ்டல் போனாக்கா வார்டன் கூப்பிட்றாரு. Did you, somebody said, hey, warden is calling. Go. என்னமோ ஏதோ பார்த்தா, what did you pray anything to Swami? No, I didn't pray. I don't pray anything. I'm here, that's enough. What is there to pray? அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி சொல்லலை அவர்கிட்ட. அஃப்கோர்ஸ் இன்னும் ஒன்றும் ப்ரே பண்ணலையே அப்படின்னு. சார் இல்லை, சுவாமி என்னை கூப்பிட்டார் இன்டர்வியூ ரூமுக்குள்ளே, உன் பேரை சொல்லி உன்னை இன்க்ளூட் பண்ணோம் இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் அப்படின்ட்டு. I was in raptures.